Good evening students. So UPSC preparation இந்த ப்ரிப்ரேஷனுங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த 3 ஸ்டேஜையும் கிராஸ் பண்ணி நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இது வரைக்கும் ரிசல்ட் வந்தவங்க, சக்ஸஸ் ஆனவங்க, பியூரோக்ராட்ஸ் இவங்களெல்லாம் நம்ம விசாரித்து பார்த்தோம்னா தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ராட்டஜியுமே வேறு மாதிரி இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று மேபி கனெக்ட் ஆகாமல் கூட நிறைய பேரோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். சேம் வேல தான் இன்ஸ்டியூட்ஸோட டீச்சிங் மெத்தட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபிலிம்ஸு, மெயின்ஸ், இன்டர்வியூவில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அப்ரோச் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் பெஸ்ட்டு இல்லை லீடிங் இன்ஸ்டியூட்ஸ்னு நிறைய இருக்கும். ஸோ இது ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ இருக்கிற சோர்ஸஸை வச்சு கலெக்ட் பண்ணி ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸை இன்ட்ராக்ட் பண்ணதுலேருந்து பெஸ்ட்டு அகாடமிஸ் இல்லை லீடிங் அகாடமிஸ் என்னென்ன இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிறது பார்க்கலாம். மேபி இதில் சில பெஸ்ட் இன்ஸ்டியூட்டோட லிஸ்ட்டு வந்து விட்டுருக்கலாம். பட் நோன் சோர்ஸஸை வச்சு லீடிங் இன்ஸ்டியூட்ஸ் எது இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் எது அப்படின்னா வாஜிராம் அகாடமி. ஸோ வாஜிராம் ரவி நமக்கு ஃபேமஸாக தெரியும். இந்த இன்ஸ்டியூட் எங்கே சிச்சுவேட் ஆகிருக்குன்னா டெல்லியில் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு வேறு எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து கிடையாது. ஸோ இதோட அகாடமியோட பெஸ்ட்டு பர்சன் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் பர்சன் இருப்பார். 40 இயர்ஸ்க்கு மேலே டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தார், ரவீந்திரன் சார். ஸோ அவர் என்ன சப்ஜெக்ட் பெஸ்ட்டாக எடுப்பார் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் லா, இன்டர்நேஷ்னல் லா, இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கவர்னன்ஸை எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட கிளாஸஸ் வழியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 40 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ், ஓகேங்களா, நிறைய பேரை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்ரி இயர் அதிகமாக ஆஃபீஸர்ஸ் க்ரியேட் பண்ணுற அகாடமி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஜிராம் ஐஏஎஸ் அகாடமி தான். இது இல்லாமல் ரவீந்திரன் சார் இல்லாமல் மீதி இன்னும் நிறைய எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. அவங்களோட இன்னோவேட்டிவ் அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். இது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ஜென்ரலாக ஒரு டாப்பிக்கை வந்து யூபிஎஸ்சியில் நமக்கு தெரியணும், அந்த டாபிக்ஸ் பற்றி கிளியராக ஐடியா இல்லை அப்படின்னா நம்ம கூகுளில் ரேண்டமாக சர்ச் பண்ணோம்னாவே சில இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் ஆகும். அதுவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியரான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீஜனலிசம் இல்லை செக்குலரிசம், இதை பற்றி நம்ம சோஷியல் இஷ்யூஸில் இந்த டாபிக் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கான பெஸ்ட்டு மெட்டீரியல் சில லீடிங் இன்ஸ்டியூட்டில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா வாஜிராமன் ரவி. நமக்கு எந்த டாபிக் கிளாரிட்டி வேணும்னாலும் இந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலில் நம்ம கூகுளில் அக்சஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு ஒரு அளவு பேசிக் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் வேறு என்ன அங்கே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டார்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லா ஸ்டேஜுக்குமே கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்ரோச், அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா கிளியராக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வாஜிராம் அண்ட் ரவியோட ஸ்ட்ரென்த்து. சில கிரிட்டிசிசம்லாம் இருக்கும், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதோட பெஸ்ட்டு அப்ரோச் எதுன்னா இந்த இப்போ ஸ்லைடில் இருக்கு இல்லைங்களா, ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ், எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ், காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி மெட்டீரியல், மென்டார்ஷிப், இனோவேட்டிவ் டீச்சிங் மெத்தட்ஸ், இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து கலெக்ட் பண்ண மோஸ்ட் ஃபீட்பேக். இதுதான் த நெக்ஸ்ட் இன்ஸ்டியூட் எது அப்படின்னா விசன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இது நமக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது விசன் 360 அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஸோ இது இல்லாமல் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்டும் அக்சஸ் பண்ணதில் விசன் ஐஏஎஸோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது இல்லாமல் சில ஃபேக்கல்ட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட விசாரித்ததில் பார்த்திங்கன்னா ஆசிஸ் சார், ஸோ பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக எடுப்பார் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஸ்மிருதி மேம், ஸோ அவங்க எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்ஏ வந்து எப்படி எழுதணும், எஸ்ஏல எப்படி ஹை ஸ்கோரிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களோட டீச்சிங் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. எஸ்பெஷலி GS4ல் எத்திக்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்தியா லெவலில் நமக்கு தெரியும். ஸோ இப்போ சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பத்தி சார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸ் பற்றி ஐடியா கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸாக டெல்லியில் சில பேர் வந்து எத்திக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் கொடுத்துருப்பாங்க. சில இன்ஸ்டியூட்ஸ் எத்திக்ஸ்னே தனியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இவங்களும் லீடிங்கில் இருக்காங்க. தென் நீரஜ் சார் மாடர்ன் இந்தியா பற்றி பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார். ஸோ இது இல்லாமல் அந்த இன்ஸ்டியூட்டில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் மென்டார்ஷிப். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அதர் மெட்டீரியல், அதர் இப்போ மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாபிக் சர்ச் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா விசன் ஐஏஎஸில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். தென் இதுக்கடுத்து இன்சைட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ பேசிக்காகவே நமக்கு
ஒரு எவ்ரி டே வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணும், டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹிந்து இருக்கும், அதுக்கடுத்து ஃபேமஸான லீடிங் பேப்பர்ஸ்லாம் இருக்கும். இந்த எல்லா பேப்பர்ஸோட கம்பைலேஷனுமே இன்சைட் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியும் லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர்ஸில் பிஐபி இருக்கு இல்லைங்களா, சாரி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2025 கூட வந்து 100 கொஸ்டினில் 30 கொஸ்டின்ஸ்க்கு மேலே ஃப்ரெஷ் இன்ஃபர்மேஷன் பியூரோலேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த கம்பைலேஷன் கூட இன்சைட் ஐஏஎஸ் அகாடமியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது இல்லாமல் இவங்களோட அப்ரோச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்னால் எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச்சாக இருக்கும் இவங்களோட மெட்டீரியல், அதுக்கடுத்து அந்த சோர்சஸ் எல்லாமே. தென் ஆஸ் யூஷுவல் ஃபேக்கல்ட்டிஸ், ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி சப்போர்ட் வந்து இன்சைட் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டாப் லீடிங் இன்ஸ்டியூட்ஸில் ஸ்டூடெண்ட்டோட ரெஃபரன்ஸ் வச்சு இருக்கிறது இந்த 3 இன்ஸ்டியூட் தான். தென் அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா திருஷ்டி ஐஏஎஸ் அகாடமி. இங்கே பெஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி மெட்டீரியல், அதுக்கடுத்து முக்கியமாக டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஷெடியூல் படி டைம் பவுண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் ஸ்டூடெண்ட்கிட்ட ஃப்ளெக்சிபிள் அப்ரோச், இது இல்லாமல் ஒரு எக்ஸாமை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லித்தராங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி ஐஏஎஸ் அகாடமி ப்ளஸ். பட் சில நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் பேட்ச், ஆன்லைன் ஆஃப்லைன் மிக்ஸ் ஆகி பேட்ச் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்டுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற கிரிட்டிசிசம்லாம் இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா திருஷ்டி ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்டு ரிலையபிள் ஐஏஎஸ் அகாடமி தான் ரிப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய சர்வீஸ் வாங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கே படிச்சிருப்பாங்க அப்படின்னா டெல்லியில் கிளியர் ஐஏஎஸ் அகாடமியில் படிச்சிருப்பாங்க. அதுக்கு அவங்களோட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டவுட் கிளியரிங் செஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஐஏஎஸ் அகாடமியில் பெஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் மார்க் டெஸ்ட் சீரீஸ் வந்து நல்ல பெட்டராக கொடுத்துருக்காங்க. கரண்ட் அப்ரோச்சை பேஸ் பண்ணி அவங்களோட மார்க் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. ஸோ அது கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ்பெஷலி ஸ்டடி மெட்டீரியல் வந்து சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ ஃபேமஸாக வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் தான் பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி இருந்த காலத்தில் சவுத் இந்தியாவில் ஓப்பன் பண்ண பிரான்ச் தான் வந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் 2011க்கு அப்புறம் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேமஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச ஃபேக்கல்ட்டி யாருன்னா சங்கர் சார். ஜாகிரபி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் எடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எக்ஸாம் வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், தென் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து எப்படி பண்ணணும், ஒரு கொஸ்டினை வந்து மெயின்ஸில் வந்து எப்படி பெஸ்ட்டாக ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஐடியாஸ் வந்து சங்கர் சார் கொடுத்துருப்பாரு. இது இல்லாமல் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் பெஸ்ட்டு ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரஜிதா மேம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியாலஜியில் நிறைய டாப்பர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, சோஷியல் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் சரவணமூர்த்தி சார், ஸோ ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஈஸியாக நார்மலாகவே ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா சில நேரம் நமக்கு போர் அடிக்கும். பட் அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஜாய்ஃபுல்லாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறது அப்படிங்கிறத மாடர்ன் இந்தியாவும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக சொல்லியிருப்பார். தென் இது இல்லாமல் மற்ற மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹென்சிவாக இருக்கும். கண்டினியூஸாக டெஸ்ட்டு, அதுக்கடுத்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் இங்கே சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். தென் இதுக்கடுத்து ப்ளூட்டஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இது ஆஸ் யூஷுவல் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் இங்கே இவங்க வேறு என்ன ஸ்பெசிஃபிக்காக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பேட்சஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 to 150 வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலைஸ்டு அட்டென்ஷன் கொடுத்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஸோ ஸ்லைடு பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்டடி மெட்டீரியல் வந்து வெல் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அப்டேட்டடாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த இன்ஸ்டியூட்டோட பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹென்சிவாக ஹோலிஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறாங்க அலாங் வித் பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோரம் ஐஏஎஸ் அகாடமி. ரீசெண்ட் டைமில் ஆப்ஷனலில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து ரெகுலர் டெஸ்ட் சீரிஸ் எஸ்பெஷலி சிசாட் அண்ட் இன்டர்வியூ கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற அகாடமியோட பெட்டராக இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஸ் ஐஏஎஸ் அகாடமி. ராஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது, 1950s இருக்குது, 70 years லெகசி இருக்குது. இது இல்லாமல் இவங்களோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கோல் ஓரியன்ட் ப்ளஸ் அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால்
கிளியர் பண்ணுறதுல பெஸ்ட்டாக இருக்காங்க. தென் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான் ஸ்டடீஸ் குரூப். இது ரீசெண்டாக எமர்ஜ் ஆனது. ஸோ இவங்களோட ஸ்டடி மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி டெக்னிக்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஃபிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் இதுக்கு வந்து பெட்டராக வந்து அவங்க ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. வெர்டிக்கல் பிளான், மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்னு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான் கொடுத்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் நிறைய லீடிங் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. பட் இருக்கிற சோர்ஸஸை வச்சு பார்த்திங்கன்னா இவங்க இந்த இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட்டில் இருக்கவங்க தான் பார்த்திங்கன்னா அதிகமாக ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் நிறைய வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.